நேயர்களே, சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மனோவை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி திண்ணையில படுத்துட்டு வந்து முதலமைச்சர் ஆயிட்டான். அப்படி பேசுனா நம்ம ஏத்துக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நான் சொன்னேன். எப்போது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறார். நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, உண்மைதான். யார் இல்லைங்கிறா? நாங்கள் சொல்றோம், முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்திருக்காரு. அதுக்கு என்ன பண்ண? திரு மறைந்த கவிஞர் கண்ணதாசன் எழுதிய புத்தகத்தில் இது இடம்பெற்றிருக்குது. நாம சொல்லல, மறைந்த கவிஞர் கண்ணதாசன் அவர் எழுதிய புத்தகத்தில் திருட்டு ரயிலில் வந்தோம்னு எழுதியிருக்கார். ஸ்டாலின் அவர்களே, பேசக்கூடாது என்று நினைத்தேன், எங்களை பேச வைத்து விட்டீர்கள். இப்ப நேத்து திருவண்ணாமலையில் பேசிட்டு இருக்காரு. பேச பேச மறந்துட்டார். வேட்பாளர் மறந்து எந்த சின்னம் எந்த சின்னன்னு தெரியாத வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காரு. எங்க அவங்க கட்சி சின்னமே தெரியாத ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அது கோவச்சுக்குவார். சொன்ன கோவச்சுக்குவார். நான் டிவியில் பார்த்தேன், போட்டு காட்டினாங்க நம்ம பையங்க. அண்ணா இதை பாருங்கண்ணா. நாங்கள் என்னப்பா, ஏதோ வேற கட்சி தலைவர், ஏதாவது வேற கட்சியிலேருந்து யாராவது நின்றுருப்பாங்க, அதனால சின்ன என்னன்னு கேட்டுப்போம். இல்லை, நான் திமுக கட்சிக்காரர் தான் நிற்கிறாருங்க வேட்பாளரை. அந்த கட்சி சின்ன என்ன? அந்த கட்சி சின்ன அது உதயச்சூரன் சின்னன்னு அவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் சொன்ன பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவது இதனால தான். அதனால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு தமிழக காவல்துறை முழுமையாக செயல்பட முடியல. அதிகார மையம், 4 அதிகார மையம். 1 முதலமைச்சர் ஸ்டாலின், 2 துணை முதலமைச்சர், 3 சபரீசன், 4வது துர்காம்மா. அவங்களும் வந்துட்டாங்க வெளியே. எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? அவங்களும் இப்போ அரசியல் செய்ய வந்துட்டாங்க. ஆக 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைக்குது. நாடு தாங்குமா? ஒரு முதலமைச்சர் இருந்தாவே நாடு தாங்கல. 4 முதலமைச்சர் திரு கருணாநிதி குடும்பத்தில் இருந்தா நாடு வளருமா? நாடு உருப்படியாகுமா? இன்றைய தினம் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாயிட்டது. உண்மைதானே? பட்டி தொட்டி நகரத்தில் வீதி தோறும் மக்கள் அதிகமாக நடமாறுகின்ற பகுதி எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறாங்க. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இந்த கஞ்சா விற்கிறதுக்கு யார் துணை நிற்கிறா? திமுக நிர்வாகிகள் துணை இருப்பதாக செய்தி. ஆக கஞ்சாவை எப்படி காவல்துறை கட்டுப்படுத்த முடியும்? விற்கிறவரே திமுக துணை நிற்கின்ற பொழுது கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. இன்றைக்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் முதலமைச்சர், அவருடைய மானிய கோரிக்கை, போலீஸ் மானிய கோரிக்கை, அங்கே அதில் போலீஸ் மானிய கோரிக்கையில் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகத்தை வச்சிருந்தார். அப்போ 2 வருஷத்துக்கு முந்தி அப்போ அந்த புத்தகத்தில் 20வது பக்கத்தில் 2வது பேராவில் ஒரு கருத்தை சொல்றார். அந்த கருத்து, பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 2348 பேர், கை செஞ்சது 148 பேர். நான் முதலமைச்சர் கேட்டேன், நீங்க இதுக்கு இந்த துறைக்கு நீங்க தான் அமைச்சர்? ஆமா. இந்த கொள்கை விளக்க குறிப்பு யார் எழுது? நான் தான் வச்சேன். அப்படின்னா கண்டறியப்பட்டது 2348, கைது பண்ணது 148. அப்படின்னா மற்றவங்களாம் யாரு? திமுக கட்சிக்காரன். அவர் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? ஆக இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் இருக்கின்ற வரை கஞ்சாவை ஒழிக்க முடியாது. போதைக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபட்டதுக்கு காரணமே கஞ்சா போதை ஆசாமியால. கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் அதிமுக வெல்வது உறுதி. ஆட்சிக்கு உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். போதை இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும். சென்னை துறைமுகம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மனோவை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.